தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் புளியரை கிராமம் எஸ் வளைவு என்ற தமிழக கேரள எல்லைப் பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 1 மணி அளவில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற லாரி ஒன்று நிலை தடுமாறி 40 அடி உயரத்திலிருந்து கவிழ்ந்து கீழே செல்லும் செங்கோட்டை கொல்லம் ரயில் மார்க்கத்தில் உள்ள தண்டவாளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதியில் வசித்து வந்த தம்பதியினர் சண்முகையா வடக்குத்தியால் தம்பதி செங்கோட்டிலிருந்து புனலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பகவதியம்மன் கோவில் திருவிழா சிறப்பு பயணிகள் ரயில் வரும் சத்தத்தை கேட்டு நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தண்டவாளத்தில் சிறிது தூரம் ஓடிச் சென்று கையில் வைத்திருந்த டார்ச் லைட் ஒளியின் மூலம் ரயில் ஓட்டுநரிடம் சைகை காண்பித்து ரயிலை நிறுத்தி ஏற்படவிருந்த பெரும் ரயில் விபத்தை தடுத்துள்ளனர். உடனடியாக தகவல் அறிந்து காவல்துறையினர் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து பொதுமக்களுடன் இணைந்து தண்டவாளத்தில் விழுந்து கிடந்த லாரியினை அப்புறப்படுத்தியுள்ளனர். மேலும் சென்னையிலிருந்து கொல்லம் நோக்கி சென்ற விரைவு ரயிலும் செங்கோட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. தங்களது முதிர்ந்த வயதையும் இருள் சூழ்ந்திருந்த நள்ளிரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பெரும் விபத்து நிகழ்வை தடுத்து நிறுத்தும் ஒரே நோக்கத்துடன் தண்டவாளத்தில் ஓடிச் சென்று ரயிலை நிறுத்திய சண்முகையா வடக்குத்தியால் தம்பதியினரின் வீரதீர செயலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். மேலும் தம்பதிக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்க உத்தரவிட்டுள்ளார். வயதான தம்பதிக்கு தமிழக அரசு பாராட்டி 5 லட்சம் ரூபாய் வெகுமதி அளித்துள்ளதற்கு தேமுதிக வரவேற்பு அளித்துள்ளது. 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தேமுதிகவின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. அதற்கு எங்களுடைய பாராட்டுகளை தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் தேமுதிக சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திமுகவை பிரேமலதா இப்படி பாராட்டி பதிவு வெளியிட்டிருப்பதன் மூலம் இனி அடுத்தடுத்த நகர்வுகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.